வருவோம் நம்முடைய களத்திற்குள். பாலக்கண்ணூத்து என்னும் குக்கிராமம், இந்த குக்கிராமம்னு சொல்லுவோம். ஆனா அந்த குக்கிராமத்தில் இருந்து விதைத்த விதைகள்லாம் எங்கெங்கெல்லாம் முளைச்சிருக்கு தெரியுங்களா? எப்படி எப்படிலாம் விழுந்திருக்கு, எப்படி ஆலமரமாய் எழுந்திருக்கு அப்படின்னா அதற்கு ஒரு உதாரணம் தான் நம்மளுடைய அம்மா அப்படின்னு சொல்லலாம். அந்த குக்கிராமத்திலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கி சாதாரண ஒரு பெண்மணியா வளர்ந்து, அதுவும் சமூகத்துல எவ்வளவு மாற்றங்கள் வேணும், எப்படி வேணும் அப்படிங்கிறது தனக்கு ஏன்னா ஒரு துணை வேணும். துணை அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கத்துக்கும் ஆக்கத்திற்கும் ஒரு ஊன்றுகோல். அந்த ஊன்றுகோலாக இருந்தக்கூடிய அந்த நண்பரனுடைய கரம் பிடித்து ரொம்ப அருமையா வந்திருக்காங்க. ஆனந்தி சொன்ன மாதிரிதான் இவங்க வந்து யூடியூப்ல நிறைய ஃபேமஸ். நீங்க எங்க எடுத்தாலும் பார்க்கலாம். அம்மாவனுடைய டயலாக்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா, அட பாஞ்சாலி சீலை கேட்டவோ அவ எங்க கொடுத்தவோ அப்படின்னுவாங்க. அது எவ்வளவு ஒரு அழகான வாக்கியம் பாருங்களேன். பாஞ்சாலி சீலைய கேட்டவள் இல்லையா? அவள் கொடுக்கவில்லை. அப்ப சீலையே கேட்டவ அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தமான பேச்சுதான். அவங்களுடைய எல்லாருக்கும் கவர்ந்தது அவங்களுடைய யதார்த்தமான ஒரு பேச்சுதான். அதே மாதிரி முதல்ல எனக்கு மவன், அப்புறம் தான் உனக்கு புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த டயலாக் ஆட்டும், வாய ஒட்ட நறுங்கி போடுவோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு துடிப்பு, அந்த வெட்டிவோங்கிறத நம்மளே ஒரு நிமிஷம் அப்படியே அடங்கி உட்கார்ந்துருவோம். அப்படி ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பால் நம்ம அனைவரையும் கவர்ந்த தனம் அம்மா அவர்களை இன்று கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணையத்தில் இந்த பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி. அம்மா உங்களுக்கு எங்களுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். வருக. இப்ப நம்ம நேரடியா கேள்வி களத்துக்குள்ள போகலாம். கேள்வி ஒண்ணுமே இல்லம்மா, உங்களை பற்றி எங்க நேயர்களுக்கும் நிறைய பேருக்கு இன்னும் கொஞ்சம் பகிர்ந்துக்கவும் உங்களுடைய நேரத்தை எங்களோட இன்னைக்கு செலவு பண்ண போறீங்க, அவ்வளவுதான். தனம் அம்மாவை பற்றி நீங்களே சொல்லுங்க. எங்களுக்கு தெரிந்தாலும் நிறைய பேர் இந்த இணையத்துல இருக்காங்க இல்லைங்களா? உங்கள் வாய் மூலமாக கேட்பதுல எல்லாருக்கும் பெரிய ஆவல். வாங்க, நீங்க உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் நீங்க அறிமுகம் செய்யுங்கம்மா. இப்போ அதை பிரஸ் பண்ணுங்கம்மா, அன்மியூட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். வணக்கம். வணக்கம்மா, வாங்க. அதாவது அமெரிக்காவிலிருந்து பெரியார் பன்னாட்டு அமைப்பு சார்பாக மகளிர் தினத்துக்காக வேண்டி எனக்கு இப்படி ஒரு சிறப்பு அழைப்பு கொடுத்ததுன்றது எனக்கு வந்து மறக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஒவ்வொருத்தரோட ஆளுமைகளை பார்த்தா பல பல சக்திகளை அப்படியே கண்ணு முன்னாடி பார்க்குறேன். நல்ல பேச்சாற்றல், கவிதைகள், அப்போ அதெல்லாம் பார்த்தபோது நம்மளாம் அடனே நம்ம பெண்கள் எவ்வளவு அழகா இது பண்றாங்களே அப்படின்னு நம்ம பெருமையா இருக்கு. ஆமா, அது சரி. என்னை பற்றி நான் சொல்லணுமா? நான் வந்து சொன்ன மாதிரி மதுரை மாவட்டமா இருந்த ஒரு சின்ன கிராமம் பலக்கண் ஊத்து. சுத்தி பக்கத்துல எல்லாம் வறட்சியா இருக்கிற போது எங்க ஊர்ல வந்து பல கண்ணுன்னா ஊத்து கண்ணுன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? அந்த மாதிரி இதுல வந்து எங்க ஊர் பேரு பலக்கண் ஊத்து. அப்படிப்பட்ட ஊர்ல இன்னும் வரைக்கும் பஸ் வராத ஒரு ஊர் எங்க ஊர். இன்னும் கூட பேருந்துக்குறாங்க, 3/4 கிலோமீட்டர் நடந்து போய் தான் இன்னும் பஸ் பிடிக்கிறோம். அப்ப நான் படிச்ச காலத்துல எப்படி இருந்திருக்கும்? நான் 7 கிலோமீட்டர் போயிட்டு நான் ஹைஸ்கூல் படிச்சிருக்கேன், நடந்து போய் 7 கிலோமீட்டர் போய் வந்தோம். இப்பதான் அதுவே தெரியுது எங்களுக்கு. அந்த மாதிரி கிராமத்துல, எளிய கிராமம். நாங்க வந்து ஏழை விவசாய குடும்பத்துல பிறந்தவ தான் நானு. நான் வந்து எங்க அம்மாவுக்கு 7வது பெண், 7வது குழந்தை. நான் பெண். மற்றவங்கெல்லாம் இறந்தவர். நான் வந்து 2 அண்ணன், நான் ஒருத்தங்க இருக்கேன். அம்மா பெண். அந்த விதத்துல எங்க அம்மா வந்து அப்படி தவம் இருந்து பெத்த பெண் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க அம்மா. அப்படியாக அந்த குடும்பத்துல ஆனா எங்க அம்மாவுக்கு வந்து என்னை இது சொல்லும்போது என்னை பற்றி சொல்லணும்னா, நான் என்னோட இப்ப நினைச்சு பார்த்தேன்னா இதுல எங்க அம்மாவோட ஆளுமை தான் வந்து என்னை வந்து செதுக்கி இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். நான் வந்து என்கிட்ட எதுவுமே இல்லை. நான் வந்து ரொம்ப வந்து எந்த கனவுகளுமே இல்லாத, எந்த இலக்குமே இல்லாத ஒரு சாதாரண பெண். எல்லா கிராமத்துல எப்படி இருப்பாங்க, சுத்தி பக்கம் அப்படித்தானே இருக்கிறாங்க. அவங்கள மாதிரிதான் நான் என்னோட ரோல் மாடல்ன்ற மாதிரிலாம் யாரையும் நான் எங்க ஊரை தாண்டி நான் யாரையும் பார்த்தது கிடையாது. அப்படியாக வளர்ந்த பெண் தான். ஆனால் எங்க அம்மா வந்து ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க, அதை படித்தேன். அந்த மாதிரி தான். ஆனாலும் ஒரு நர்ஸ் ஆகணும் அப்படின்றது சின்ன வயசுல ஒரு கனவு. அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டு இந்த ஸ்டாக்கிங்ஸ் எல்லாம் போட்டு நடக்கிறத பார்த்தா எனக்கு அது ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு 5வது வடி படிக்கும் போதெல்லாம் அப்படி ஒரு கனவு, அவ்வளோதான். மற்றபடி நான் படிச்சா வேலைக்கு போகலாம் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு எந்த ஒரு இதுவுமே ஒரு தொலைநோக்கு பார்வையெல்லாம் இல்லை. ஏன்னா எனக்கு சுற்றி யாருமே படிச்சவங்க கிடையாது. அப்படியாக
அதை வந்து போனேன், ஸ்கூல்ல படித்தேன். இன்னும் சொல்ல போனா படிப்புக்கு முக்கியமா வந்து ஒரு காரணமா இருக்கிறது வந்து இந்த எங்க சமூகத்தை வந்து பிற்பட்டோர் அப்படின்னு சொல்லி சேர்த்ததுனால எனக்கு படிக்கிறதுக்கான ஸ்காலர்ஷிப் கிடைச்சதுனால அது பெரிய முக்கிய பங்கு. தமிழகத்துல இடஒதுக்கீடு அப்படின்றதுல வந்து எனக்கு நான் படிக்கும்போது 11+1 ஜாஸ்தியா நேரத்தை எடுத்துக்கிறேன்னு தெரியாது. சரிங்க. அப்படியாக நான் வந்து படிச்சு பிஎஸ்சி எல்லாம் வந்து எல்லாமே ஹாஸ்டல்ல படிச்சதுனால நிச்சயமா எங்க வீட்டு வந்து வசதி கிடையாது. மாசம் எல்லாம் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டக்கலாம் வசதி கிடையாது. அதனால இந்த கல்வி வந்து பெண் கல்விக்கு இந்த இடஒதுக்கீடுன்றது அவ்வளவு முக்கியத்துவமா இருந்துச்சு. நான் முதல் பட்டதாரி பெண் நான். அப்படியாக நான் வந்து பிஎஸ்சி முடிச்சு பிஎட் முடிச்சு அப்புறம் அந்த அந்த நேரத்துல வந்து நமது தோழரை வந்து கடித வழி அறிமுகம் கிடைச்சது. அது எங்க அண்ணா முக்கிய காரணம். எங்க அண்ணாவும் அவங்க அண்ணாவும் ஒன்னா வேலை பார்த்தவங்க. அதன் மூலமாக வந்து கடித வழி காதல் கோட்டைக்கு முன்னாடி இந்த இது நடந்துச்சு. எங்களோட தெரியாம போயிருச்சுமா உங்களுக்கு? நிறைய படம் எடுக்கலாம் போல இருக்கு. நிறைய அந்த மாதிரி. ஆமா, கடித வழி தொடர்தான். அதுல வந்து முதல் வரிகளே வந்து இனிய தோழியரேன்னு தொடங்குவார் முதல். அதுவே வந்து அது எனக்கு ரொம்ப உங்களுக்கு பெண்களுக்கு எல்லாம் பிடிக்கும். தோழமைன்றது ஒரு தோழியா வந்து ஒருத்தவங்க சொல்லும் போது அது அவருக்கு பண்ணிக்க போறோமா அதெல்லாம் அப்புறமா ஃப்ரெண்ட் அவ்வளவுதான். அப்படி நல்ல தோழியரேன்னு சொன்னாரே அப்படிங்கும் போது எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு வேவ் லென்த் அப்படின்ற மாதிரி ஒரு பையனை நல்ல ஒரு மதிப்பீடு இருந்துச்சு அவர் மேல. அப்படியாக எங்களோட கடித போக்குவரத்துல வந்துட்டு போக்குவரத்துல அப்படிதான் இருந்துச்சு. சமூக பிரச்சனைகள் பத்தி அவர் சொல்லுவாரு, நான் சொல்லு, இந்த மாதிரி போய் கடைசி ஒரு ஓவர் த பீரியட் வந்து எங்களுக்கு வந்து ரெண்டு பேரும் கூட வேவ் லென்த் ஒன்னா போகுது, ஏன் நம்ம ஒன்னா பயணிக்க கூடாதுன்ட்டு அப்படி முடிவெடுத்து அப்படியாக வாழ்க்கை துணையா நாங்க டிராவல் பண்ணோம். ஸோ 40 வருடம் முடிந்தது. என்னை பற்றியா? ஆமா, எனக்கு 2 பையன், ஒரு பையன் கல்யாணம் ஆகி பேரன் இருக்கா. அப்படியாக என்னோட வாழ்வு தான் என்னோட சுருக்கம். சிறப்புமா. எவ்வளவு சுருக்கமா எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கையை நீங்க சொல்லிட்டீங்க. ஏன்னா நண்பரே கணவராக அமைவது வரம் இல்லைங்களா? ஏன்னா நண்பரே கணவனாக, அதுவும் வந்து இப்ப இருக்க சூழல் பாத்தீங்கன்னா நிறைய இணையத்துல, ஏன்னா படிக்கும் போதே இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோ எஜுகேஷன்ல தான் நம்ம படிக்கிறோம். நிறைய பேர் கிடைப்பாங்க. ஆனா அந்த காலகட்டத்துல நம்ம பார்க்க முடியாது, யார்கிட்டயும் இது பேச முடியாது. அப்படி இருக்க சூழல்ல அந்த உண்மையிலே நீங்க அந்த சொன்ன அந்த வார்த்தைகள், அந்த தோழமைங்கிறது எவ்வளவு ஒரு நமக்கு ஒரு தைரியம் தான் இல்லைங்களா? உண்மையிலே அந்த ஒரு தைரியத்தை கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லலாம். உண்மையிலே ஐயாவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் எங்களுடைய நன்றியும் கண்டிப்பா உங்ககிட்ட கொண்டு வந்தது. அதே மாதிரி நீங்க ஒரு பட்டதாரி பெண் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதுவும் அந்த கிராமத்துல வெளியில வர முடியாத ஒரு சூழல்ல நீங்க வந்து பட்டதாரி ஆகிறதுக்கு உங்க மனசுக்குள்ள கண்டிப்பா ஒரு விதை போட்டிருப்பாங்க இல்லைங்களா? ஏன்னா ஒரு பெண் பூப்படைஞ்சிட்டாலே அடுத்தது என்ன சொல்லுவாங்க, அடுத்த உடனே கல்யாணம் தான். அதுக்கு அடுத்தது யாருமே போக மாட்டாங்க. இந்த பெண் படிக்கணும், வேலைக்கு போகணும், அவளுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை கொண்டு வரணும்னு யாரும் நினைக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்பொழுது உங்களை பட்டதாரி ஆக்கி பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த மனிதர், நல்ல உள்ளம் படைத்தவர்கள் பற்றி சொல்லுங்க. நீங்க எப்படி வந்து பட்டதாரி ஆனதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தவர்கள்? வாய்ப்புன்னு சொல்ல முடியாது, நம்மளுடைய உரிமை. ஆனா அதுக்கு வழி விட்டவர்கள் சொல்லலாம். இது வந்து முழுக்க எங்க அம்மாவை தான் சாரும். ஏன்னா எங்க அம்மா வந்து அவங்களோட வாழ்க்கைய வந்து என்ன நினைச்சா, அவங்க வந்து ரொம்ப வந்து எங்க அம்மா போட்டோ ஒண்ணு காட்டு, சின்ன குட்டி உங்களுக்கு பண்றது. அப்ப எப்படி இருந்த அந்த மாதிரி ஒரு பெண் எப்படி காட்டுறது? நீங்க காமிங்க. அப்படியே காமிங்க, அப்படியே காமிங்க. மேல தூக்குங்க, கொஞ்சம் மேல தூக்குங்க. சூப்பர். இவங்க வந்து ஜாக்கெட்டும் கூட போட்டது இல்லை எங்க அம்மா. அந்த மாதிரி அந்த காலத்துக்காரங்க அந்த மாதிரி குடும்பத்தை விட்டு எங்கேயும் போனது கிடையாது. சினிமா பார்த்துருக்காங்க. மொத்தமே வந்து 2 சினிமா தான் வந்துட்டு, அது நான்லாம் பெரியவளாயிட்டு மொத்தமே 2 சினிமா தான் பார்த்துருக்காங்கன்னா அவர் தான் அவங்களோட அது. அவங்களுக்கு வந்து வாழ்க்கை எப்படின்னா பயங்கர ஒரு விவசாய குடும்பத்துல இருக்கும்போது அவங்க ஊர்ல எல்லாம் கணவன்மார்கள்லாம் பெண்களை அடிப்பாங்க. அவங்க அந்த மாதிரி அவங்களோட ஆதிக்கத்தை அப்படிதான் செலுத்துவாங்க. வார்த்தைகள் வந்து விடுவாங்க ரொம்ப. அந்த மாதிரி எல்லாம் வந்து எங்க அம்மா இருந்தவங்க. அப்போ ஆனா எங்க அம்மாவுக்கு சுயமரியாதை அதிகம். அப்ப எங்க அம்மா அப்பா கூட செரிச்சுன்னு சண்டை போடுவாங்க. வார்த்தைகள் விட்டோம்னா அந்த வார்த்தை அது எப்படி அப்படின்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் நான் பார்த்து ஆனா எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் படிக்காதனாலதான் இந்த மாதிரி நான் சிரமப்படுறேன், திட்டு வாங்குறேன், அடி வாங்குறேன்.
அப்ப எனக்கு ஆ. கல்வின்னு ஒண்ணு இருந்துருச்சுன்னா நான் வந்து இதுல இருந்தெல்லாம் தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு எங்க அம்மா வந்து கல்வி தான் வந்து பெண்ணுக்கு வந்து ரொம்ப அவசியம், அவங்க சுதந்திரமா இருக்கிறதுக்கு அப்படின்ற சுயமரியாதையா இருக்கிறதுன்றது எங்க அம்மா வந்து நினைச்சிருக்காங்க. ஆனா அதை சொல்ல தெரியல. ஆனா நான் பட்ட கஷ்டம் என் பொண்ணு படக்கூடாது, அது ஒண்ணுதான் அவங்களோட அனுபவத்திலிருந்து நினைச்ச ஒரே விஷயம். அதனால பொண்ணை படிக்க வைக்கிறாங்க. அதுதான் படிப்பு மட்டும்தான் அவளுக்கு வந்து எல்லாமே அவருக்கு சொத்து, அவ்வளவுதான். கல்விதான் அவளுக்கு சொத்து அப்படின்ற மாதிரிதான் வந்து எங்க வீட்டுல எல்லா வீடுகள்ல மாதிரி உங்களுக்கே தெரியும், வீடுல பொண்ணு பிறந்தோடனே நகை சேர்த்துவாங்க, இல்ல பாத்திரம் சேர்த்துவாங்க, புடவை சேர்த்துவாங்க. அந்த மாதிரி எதுவுமே எங்க வீட்டுல நடந்தது கிடையாது. அதே மாதிரி பொண்ணை வந்து எப்படியாச்சும் வந்துட்டு காலைல நேரமே எடுத்துச்சு கோலம் போட வைக்கணும், துணி துவைக்க வைக்கணும், ட்ரெயின் பண்றதுல அடுத்த வீட்டுக்கு போறது, அந்த மாதிரி இது நடந்ததே கிடையாது எனக்கு. எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் அடுப்பு கிட்ட விடாம எதுவுமே பண்ணக்கூடாது, படிக்கணும், படிப்பு தான் எங்க அம்மாவுக்கு. அப்படியாக வந்து என்னை வந்து இன்னும் சொல்ல போனா நான் 7வது படிக்கும் போது எங்க அப்பா வந்து பெண்ணை படிக்க வச்சா கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போறேன்னு சொன்னாரு. படிக்க வைக்காம இருந்தா நான் இருப்பேன், இல்லைன்னா போயிடுவேன். எங்க அம்மா எங்க அண்ணனுங்கிட்ட பேசி இந்த மாதிரி வந்து நான் படிக்க வைக்கணும், ஐயா இப்படி சொல்றாருங்க போது எங்க அம்மா சொன்னா பொண்ணு படிக்கணும், அது பரவாயில்ல நீ போனா கூட போய்க்கோ, நான் படிக்க வைப்பேன்னு சொல்லிட்டு எங்க அப்பா என்னை விட்டு எங்க விட்டு குடும்பத்தை விட்டு 1 வருஷம் போயிட்டாரு. அந்த அளவு எங்க அம்மா பரவாயில்ல அப்படின்ட்டு கூலி வேலை பண்ணுவாங்க. சனி ஞாயிறு இந்த பள்ளிக்கு போற 10th இதெல்லாம் படிக்கும் போதெல்லாம் நான் என்னை வந்து வேலைக்கு கூட்டி போவாங்க. அந்த மாதிரியாக வந்து கல்விக்கு அவ்வளவு முக்கியம். இதுக்கு எல்லாம் அடிப்படை காரணம் எங்க அம்மா. அது வந்து யாராவது வந்து இப்ப பொண்ணு கல்யாணத்தை பத்தி எதை பத்தி பேசினாங்கன்னா முதல்ல வந்துட்டு கிளம்புங்கன்றோம், இந்த பேச்சே பேசுறேன். என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி எவனுக்கா கொடுக்கறக்கா நான் பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா அதை வந்து என்டர்டெயினே பண்ண மாட்டாங்க. பெண் வந்து கல்யாணத்துக்கானவள் கிடையாது, அவளுக்குன்னு ஒரு சுயம் இருக்குது, அவ வந்து படிப்பா வேலைக்கு போவா, அவ கூட நான் போயிருப்பேன், அவ்வளவுதான். எனக்கு என் கல்யாணம்ன்றது எங்க அம்மா ஒரு அஜெண்டாவிலே கிடையாது. எவ்வளவு அற்புதம். ஆமா, அதனால என் முழுக்க நான் படிச்சதுக்கு எங்க அம்மா மட்டுமே காரணம். எனக்கு பெரிய கனவுலாம் கிடையாது. ஆனா எங்க அம்மாவோட ஆனா படிக்க வச்சாங்கன்ற நான் உண்மையா இருந்து படிச்சேன், எல்லாமே பண்ணேன். ஆனா எனக்கு பெரிய லட்சியம்லாம் ஒண்ணு கிடையாது. ஆனா எங்க அம்மாவுக்கு நான் பெரிய படிப்பு வேணும்ன்றது முக்கியமா இருந்தாங்க. எவ்வளவு ஒரு தீர்க்கதரிசி பாருங்க உங்க தாயார் இல்லையா? ஏன்னா அவங்களுடைய கனவுதான், அவங்களுடைய கனவு நான் பட்ட கஷ்டம் என் மகள் படக்கூடாது அப்படின்னு அவங்க அன்னைக்கு நினைச்சதுதான் இன்னைக்கு அமெரிக்கால இல்ல உலகத்துல இருக்க எத்தனையோ தமிழர்களுக்கு இன்னைக்கு உங்களை அறிமுகப்படுத்திருக்கீங்கன்னா அன்னைக்கு அவங்க கொடுத்த அந்த ஒரு தைரியமாகட்டும். அவங்க ஏன்னா தன்னுடைய கணவர் விட்டுட்டு போயிடுவாரு, நீ அப்ப பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சுன்னா போயிடுவான்னு யாரா இருந்தாலும் என்ன யோசிப்பாங்க. அதுவும் இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் தைரியம் கொஞ்சம் ஜாஸ்தின்னே சொல்லலாம். ஆனா அப்ப வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க, அக்கம் பக்கத்துல என்ன சொல்லுவாங்களோ, புருஷன் விட்டுட்டு போறான், அப்படி என்ன பொம்பளை பிள்ளைக்கு உனக்கு படிப்பு வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்ட்டு யோசிக்கக்கூடிய காலகட்டத்திலயும் உங்களுக்காக நின்று இருக்காங்கன்னா உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு பெரிய தெய்வத்தாய்க்கு உண்மையிலேயே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தான் இன்னைக்கு இப்ப சமர்ப்பிக்கிறோம். ஏன்னா உங்களை எல்லாருமே தனம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, தனம் அம்மா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உங்களுடைய அடையாளமே. உங்களுடைய தனம் அம்மாவினுடைய அம்மாவை பற்றி நீங்கள் பகிர்ந்ததுல எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. உண்மையிலேயே மகளிர் தினம் நாம இன்னைக்கு கொண்டாடுறோம்னா அன்னைக்கு அவங்க போட்ட அந்த ஒரு விதைதான் இன்னைக்கு பல குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா முதல்ல தைரியத்தையும் ஊக்கத்தையும் படிப்பையும் தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல தன் குழந்தை படிக்கணும்னு நினைக்கக்கூடிய முதல் உயிர் அப்படின்னா தாயாருடையதுதான். அதனால உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப பெரிய ஒரு நோக்கோடு உங்களை வந்து வளர்த்திருக்காங்க. அதை நீங்க சரியான முறையில பயன்படுத்திருக்கீங்க இல்லையா? உண்மையிலேயே அதுவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் அப்படின்னு தான் சொன்னோம். வாழ்த்துக்கள்.